இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி 108 தொகுதியில் தாவேகா, அதாவது நடிகர் விஜயோட கட்சி வெற்றி பெறுது அப்படின்னோடனே முதலாக வாழ்த்து தெரிவித்தவர்கள் பாஜகவினர். நீ எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழிசை, எச் ராஜா, ஏதோ ஒரு அதிகாரபூர்வமான செய்தியாளர் அண்ணாமலை உட்பட எல்லாருமே நிபந்தனையற்ற ஆதரவை அவருக்கு கொடுக்கணும், இது அரசியல் மாற்றத்துக்கான கருவி, அப்படி இப்படின்ட்டு கருத்து சொன்னாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியோட ஐடி விங் முழுக்க இது சனாதனத்தின் வெற்றி, சனாதனத்தின் பாதுகாவலர் விஜய் அப்படின்னு பாஜகவினர் புகழ்ந்தாங்க. இது மாதிரி ஒரு சூழலில் தான் மதச்சார்பற்ற ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதால் நாங்கள் தாவேகாவோட சேர்றோம், விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் நின்று திமுகவின் உழைப்பில், திமுகவின் பணத்தில், திமுகவின் ஆதரவில், திமுகவின் வாக்கு வங்கியால் ஜெயித்த காங்கிரஸ் கட்சி 5 உறுப்பினர்களோடு போய் அதிரடியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அந்த கூட்டணிக்கு சேர்ந்துட்டாங்க. 20 ஆண்டு காலம் திமுகவோடு பயணித்த காங்கிரஸ் கட்சி தன்னோடு திமுகவுடனான தன்னுடைய உறவை முறித்து கொண்டு நடிகர் விஜயை ஆதரித்திருப்பது அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒன்னே ஒண்ணுதான், மதச்சார்பற்ற ஆட்சி. அதாவது நடிகர் விஜய் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறார், அதனால நாங்க ஆதரிக்கிறோம். யாரெல்லாம் மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு இந்த கருத்தை காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு. மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு தான் நடிகர் விஜய் தாவேகாவினர் கடிதம் எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க முதல்ல கடிதம் எழுத வேண்டியது திமுகவுக்கு. அரசியல் மனமாச்சரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியை நாங்க நடத்த இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு முதல்ல அவங்க திமுகவுக்கு தான் கடிதம் எழுதியிருக்கணும். ஆனால் அதை அவங்க பண்ணல. மாறாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்முக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க. அப்போ அந்த கடிதத்தோட நோக்கம் என்ன? அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும், திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற நோக்கம் தாவேகாவுடையதா, நடிகர் விஜயோடதா, பாஜகவினுடையது. அவர்களால் இந்த கூட்டணியை உடைக்க முடியவில்லை. அதற்காகத்தான் அவங்க திட்டம் போட்டு ஆனந்தவுடன் மூலமாக அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தக விழாவை நடத்தினாங்க. அந்த புத்தக விழாவை நீங்கள் கவனிச்சாலே தெரியும், அந்த புத்தக விழாவின் நோக்கமே திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை உடைத்து தனியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆதவ் அர்ஜுனாவோட நோக்கம். இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு பெரும்பான்மைக்கு தேவையான ஒரு 13-14 உறுப்பினர்கள் தேவை என்ற அடிப்படையில் அந்த 14 உறுப்பினர்களையும் திமுக கூட்டணியில் இருந்து தாவேகா எடுப்பதன் நோக்கமும் திமுக கூட்டணியை உடைப்பதுதான். இன்றைக்கு அதை அவர்கள் நிறைவேற்றி காட்டிவிட்டார்கள். அது ஒரு பார்வை. இதுல இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான், மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு தான் இவர் அழைப்பு விடுத்தாரு அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி திருமாவளவன் போன்றவர்கள் சொல்றாங்க. நடிகர் விஜய் சார்பில் புஷி ஆனந்த் அவர்கள் அதிமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியோ திருமாவோ கம்யூனிஸ்டுகளோ ஒருவேளை நாளை இந்த ஆட்சிக்கான ஆதரவை வாபஸ் பெறுவது போன்ற ஒரு சூழல் வந்தால் அதிமுக உங்களுக்கு கை கொடுக்கும் என்று துணிச்சலாக நீங்கள் ஆட்சி அமையுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவாதத்தை புஷி ஆனந்த் கையில் கொடுத்திருக்காங்க. நேரடியாக விஜய் திருமாவுடனும் காங்கிரஸுடனும் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார், மறைமுகமாக அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை ஈசிஆர் ரோட்டில் நடந்ததா இல்லையா? அப்புறம் என்ன இது மதச்சார்பின்மை? இது பிஜேபியுடன் ரகசிய கூட்டணியும், பிஜேபியால் உருவாக்கப்பட்ட விஜய் திமுக கூட்டணியை உடைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட அஜெண்டா தான் இது. இது கலைஞ்சு போயிடும். ஆனால் இது திமுகவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் தான் இதுல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 5 காங்கிரஸ் உறுப்பினர்களும் தாவேகா பக்கம் போயிட்டாங்க, ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஆதரவு தெரிவிச்சுட்டு காங்கிரஸோட எம்பி, அதாவது கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி, திமுக ஆதரவில் போட்டியிட்டு வென்ற எம்பி ஜோதிமணி சொல்றாங்க, ஒரு நாகரிகமான மொழியில நாம உரையாடலாம், நண்பர்களா பிரிஞ்சிடலாம், ஒரு பொலைட்டான லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்களும் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்றும் அவமரியாதையான மொழியில் அவங்களோட உரையாடல, இதை விட என்ன நாகரிகமாக பேச முடியும்? அவங்கள கெட்ட வார்த்தை போட்டோ இல்லை ஒருமையிலையோ அந்த மாதிரி நம்ம எதுவும் பேசல, சரிங்களா? ஆனால் சில விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டி இருக்கு. காரணம், 20 ஆண்டு காலம் திமுகவோடு காங்கிரஸ் பயணித்த போது இந்த 20 ஆண்டு கால பயணத்தில் காங்கிரஸால் திமுக அடைந்த பயன்களை விட இழந்தவைகள் தான் அதிகம்.
ஆனால் எந்த மாதிரி ஒரு நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட திமுக பயணிச்சது அப்படின்றத நினைவுறுத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. முதல்ல நான் சுட்டிக்காட்ட விரும்புறது 2008-9 நடந்த ஈழப்போர். அந்த ஈழ போராட்டத்தை கலைஞர் தான் நடத்தினார் அப்படின்னு தமிழின சக்திகள் சொன்னப்போ நான்லாம் அதில் கண்டிப்பாக அந்த போரை கலைஞர் நடத்தல, சர்வதேச நாடுகள் இணைந்து நடத்துகிறது, அதனுடைய ஒரு பங்காளியாக ஒன்றியத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசும் இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு எனக்கும் இருந்தது. ஆனால் கலைஞர் அதில் இயலாமையில் தவித்தார். ஆனால் அதில் நடந்த துயரம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஒன்றிய அரசில் இருந்த ஒரே காரணத்துக்காக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துமே கலைஞர் அன்னைக்கு சுமந்தார். அன்னைக்கு நேரடியாக அந்த தாக்குதல்களும் அவமரியாதையும் சோனியா அம்மையாருக்கோ இல்ல அன்னைக்கு ராகுல் காந்திக்கோ அன்னைக்கு மன்மோகன் சிங்கோ ஏற்படல. கலைஞர் தான் தன் தோளில் அந்த அவமானங்களையும் தாக்குதல்களையும் பழிச்சொற்களையும் சுமந்தார். நியாயமா அந்த போரை நடத்தின ஒன்றிய அரசு தான் அந்த பழியை ஏற்றிருக்கணுமே தவிர நாம எதுக்கு ஏற்கணும்? நாமள அந்த போரை நடத்தணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பிறகு 2014 மோடி ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு ராகுல் காந்தியை பப்பு பப்பு பப்புன்னு மொத்த இந்தியாவும் இழிவுபடுத்தியது. ஒவ்வொரு சங்கியும் அவருடைய பெற்றோர்கள் திரு ராஜீவ் காந்தி அவர்களும் சோனியா அம்மையார் அவர்களும் அவருக்கு வைத்த ராகுல் காந்தி என்ற பெயரை சொல்லி அவரை அழைக்க மாட்டார்கள், பப்பு என்றுதான் அவரை அழைப்பார்கள். இதுதான் இந்தியா முழுக்க சங்கிகள் ராகுல் காந்தியை அழைத்த சொல். பப்பு பப்பு என்று அழைத்தது பிஜேபி சங்கிகள் மட்டுமல்ல, காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கூட ராகுல் காந்தியை பப்பு என்று இழிவு செய்தார்கள். இதன் காரணமாக இளம் தலைவரான ராகுல் காந்திக்கும் அன்னைக்கு இருந்த சீனியர் தலைவர்களுக்கு இடையில மிகப்பெரிய மோதல் நடந்தது. யார் அடுத்த பிரதமர் என்று வரும்போது அன்றைக்கு பப்பு பப்பு என்று சங்கிகள் இழிவுபடுத்திக் கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள். இந்த மூத்த தலைவர்கள் யாரு? எல்லாமே ராஜீவ் காந்தியோட பழகினவங்க, சோனியா காந்தி அம்மையாரோட பழகினவங்க. அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தில் நேருவின் குடும்பத்தில் நெருக்கமாக இருந்தவர்களே அந்த நேருவின் வாரிசான ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்த தயங்கினார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள். அந்த நேரத்தில் சென்னைக்கு கூட்டிட்டு இந்த அறிவாலயத்துக்கு முன்னால ஒரு சின்ன மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் இந்தியாவின் திமுகவின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று அறிவித்தவர் திமுக தலைவர் ஸ்டாலின். எவ்வளவு பெரிய தன்னோட தோளில் தன்னோட கரங்கள்ல ராகுல் காந்தியை உயரத்தில் ஏந்தி பிடித்தார். அந்த தலைவருக்கு நீங்க காட்டுற நன்றி இதுதானா? அந்த தலைவருக்கு நீங்க காட்டுற விசுவாசம் இதுதானா? ஒரு பேசிக் நாகரிகமே இல்லையே உங்கள்கிட்ட. ஒரு பேசிக்கா ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய எந்த விதமான நாகரிகங்களையும் நீங்க சொல்லலையே. குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட போய் இல்ல நாங்க அணி மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சகஜமா பேசிட்டாவது போயிருக்கலாமே. அப்படி செய்த ஒருவருக்கு நீங்கள் காட்டக்கூடிய பரிகாரம் இதுதான். இவ்வளவு துரோகங்களையும் இவ்வளவு அசிங்கங்களையும் இவ்வளவு இழிவுகளையும் உங்களை தூக்கி சுமந்த ஒரு கட்சிக்கு நீங்க செய்துட்டு நீங்க நாகரிகம் பத்தி எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறீங்க. அதுதான் கொடுமையா இருக்கு. இவ்வளவு கொடூரங்களையும் செய்துட்டு நாகரிகமா பேசுங்க. யாரு நாகரிகமா யார்கிட்ட பேசணும்? உங்கள்கிட்ட நாகரிகமா பேசுற மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களை அவமரியாதையாக ஒரு வார்த்தை கூட நான் இந்த நிமிடம் வரைக்கும் பேசல. உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்த காலத்தில எல்லாம் உங்களை தோல்ல தூக்கி சுமந்த திமுகவுக்கு நீங்கள் காட்டக்கூடிய நன்றி விசுவாசம் இதுதானா? எவ்வளவு பெரிய விலைகளை திமுக இந்த 20 வருஷத்துல கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 எம்பிக்கள், அதுல கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர். இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 9 எம்பிக்கள் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 2029 வரைக்கும் அவங்களுக்கு பதவிக்காலம் இருக்கு. அது திமுகவோட கூட்டணியில திமுகவோட செலவுல திமுகவோட உழைப்பில் வென்றவர்கள் தான் அந்த 9 எம்பிக்களும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஒரு 5 உறுப்பினர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. கிள்ளியூர்ல ராஜேஷ்குமார், விளவக்கோடுல பிரவீன், குளச்சல்ல தாரகை கத்பட், மயிலாடுதுறையில் ஜமால் முகமது யூனுஸ், மேலூர்ல விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு 5 காங்கிரஸ் வேட்பாளர்கள் இந்த இடைத்தேர்தலில் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்காக உழைச்சது யாரு? இவங்க திமுக இல்லாம தனியா நின்றிருந்தா இவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? செலவு செய்தது யாரு? செலவு செய்தது உழைச்சது எல்லாமே திமுக காரங்க தான். திமுக காரர்கள் இல்லைன்னா இந்த 5 வேட்பாளர்களும் டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாது. இந்த 5 வேட்பாளர்களும் போட்டி போட்டு திமுகவின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களிச்சாங்க. அப்படி மக்கள் அளித்த கருப்பு சிகப்பு சின்னத்துக்கும் உதயசூரியன் சின்னத்துக்கும் அளித்த வாக்கை இவங்க வாங்கிக்கிட்டு போய்
தாவேகா விஜயோட காலடியில் கொண்டு போய் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய துரோகம்! அப்போ நீங்கள் அந்த தொகுதிக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு வாக்களித்த அந்த தொகுதி மக்கள் கேள்வி கேட்கணும்ல. தாரகை கட்பட் அப்படின்றவங்க குளச்சல்ல என்னோட மாவட்டம் அது, அங்கே விளவங்கோடு அங்கே எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே போகும்போது அந்த தொகுதி மக்கள் திரண்டு வந்து இவங்கள்ட்ட நீங்கள் இப்படி பண்ணுனீங்களே, ஏன் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணணும்ல. அப்படி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் திலக் அப்படின்ற ஒரு ராஜ்யசபா மெம்பர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவுல காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போனாரு. அதான் எவ்வளவு குள்ளநெறி தந்திரம் இது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 9 எம்பிக்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க, 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு வேணும் அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு எல்லாத்தையும் சுரண்டி தின்னு அங்கேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் அந்த வீட்டுக்குள்ளே போய் அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. இதை வரலாறு மன்னிக்குமா? இவ்வளோ பெரிய துரோகத்தை இதை மன்னிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியா விஜய்க்கு பெரும்பான்மை எப்படி கிடைக்கும், அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பாரா, ஆட்சி கலைந்து விடுமா அப்படின்னு நிறைய செய்திகள் வருது. என்ன பொறுத்த வரையும் விஜய் முதல்வராவதற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அது குறைவாக இருக்குது. அதனால் அவர் முதல்வராகட்டும். ஒரு குடிமகனாக நான் அவரிடம் கேட்க விரும்புவது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றப் போகிறீர்கள்? 200 யூனிட் மின்சாரம் எப்போது தருவீர்கள்? 6 சிலிண்டர்கள் எப்படி தருவீர்கள்? அனைத்து பெண்களுக்கும் 1 பவுன் தங்க செயின் எப்போது கொடுக்க போகின்றீர்கள்? இந்த தாய்மாமன் சீர் என்று எதையோ ஒன்று சொன்னீர்களே, அது எப்போது கொடுக்க போகின்றீர்கள்? தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எல்லா பேருந்துகளிலும் அனைத்து பெண்களுக்கும் இலவசம் என்றீர்களே, அது எப்போது கொடுக்க போகின்றீர்கள்? இதுதான் நாம் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் அவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதும் தான் நாம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. நிச்சயமா அவரால் அப்படி ஒரு ஆட்சி கொடுக்க முடியாது. காரணம், அவர் பாஜகவுடைய ஒரு ப்ராக்சி முதல்வராகத்தான் அவர் இருப்பார் என்பது 100% இல்லை, 2000% உண்மை. இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் போனாலும் சரி, நாளைக்கு விடுதலை சிறுத்தைகளே போய் ஆதரித்தாலும் சரி, நான் சொல்வதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம்.